ஸ்கூல் பசங்க என்னன்னா அதிகமாகவே உட்கார்ந்து படிக்கிறது மேபி அந்த ரீசன்ஸாக இருக்கலாம். ஆனால் அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு அவங்களுக்கு என்னன்னா ரொம்பவே குறைவாக இருக்கு. பேக் பெயின் எதனால் வருது தெரியுமா? ஐ ஆம் டாக்டர் அலெக்ஸ், ஃபிசியோதெரபிஸ்ட், கிரேஸ் ஹாஸ்பிட்டல், களியக்காவிளை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேக் பெயின் காமன் காஸ். எல்லாருக்குமே சின்ன வயசில் சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரையிலும் பேக் பெயின்ங்கிறது வந்துட்டு காமனாக எல்லாருக்குமே இடுப்பு வலிங்கிற ஒரு இது இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைங்க வந்துட்டு ஸ்கூல் படிக்கிற பசங்க வந்துட்டு பேக் பெயின் எப்போவுமே அது வந்து ஒரு பேக் பெயின் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க, தென் ஏஜ்டு ஆட்கள். ஸோ எல்லாருக்குமே பெயின்ங்கிறது அவங்களால டாலரபிள் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஸ்கூல் பசங்க என்னென்னா அதிகமாகவே உட்கார்ந்து படிக்கிறது மேபி அந்த ரீசன்ஸாக இருக்கலாம். ஆனால் அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு அவங்களுக்கு என்னென்னா ரொம்பவே குறைவாக இருக்குது. படிப்பு மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் குறைவுங்கிறது ஒரு ரீசன். செகண்ட் திங் வந்துட்டு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் வேலைங்கிறது தான் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு என்னென்னா குறைவாக இருக்குது, எக்ஸசைஸ் பண்ணுறது. இதனால் என்ன ஆகுதுன்னா அவங்களோட பேக் மசில்ஸ் வந்துட்டு ஒரு லேக் ஆன ஒரு பொசிஷனுக்கு போய் அதனாலே வந்துட்டு பெயின் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஏஜ் ஆன அவங்களுக்கெல்லாம் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் ஏதாவது அடிபட்டிருக்கும். ஆனால் வந்து அந்த டைமுக்கு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, பெயின் கில்லர்ஸ் ஏதாவது எடுத்து டைமாக அது ஒரு ரெமெடி பார்த்துருவாங்க. அதுக்கப்புறமா அந்த இன்ஜுரி இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு தெரியாமலே அது பெயினாக இருக்கும். பட் இது எல்லாமே வந்துட்டு சரி பண்ண முடியுமான்னு பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதுக்கு வழி இருக்குது. என்னென்னா ஃபிசியோதெரப்பி ப்ளஸ் மெடிகேஷன்ஸ். நீங்கள் வந்துட்டு கரெக்டான ஒரு டாக்டரை பார்த்து அதுக்கான வந்துட்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸோ இல்லை பெயின் கில்லர்ஸோ எடுத்துகிட்டு கூடவே ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பேக் மசில்ஸை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணணும். தென் வந்துட்டு ஸ்ட்ரெச்சிங் தேவைப்படுறவங்களுக்கு ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். கூடவே சின்ன சின்ன மொடாலிட்டிஸ் லைக் அல்ட்ராசவுண்ட் தெரப்பி கொடுக்கலாம். தென் வந்துட்டு இன்டர்ஃபரன்ஷியல் தெரப்பி ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கலாம். இன்கேஸ் யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா, டிஸ்க் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ட்ராக்ஷன், லம்பார் ட்ராக்ஷன் வந்து கொடுத்தாச்சுன்னா நல்லாவே அவங்களுக்கு வந்துட்டு ரெமெடி கிடைக்கும். ஆனால் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை நீங்கள் வந்துட்டு கன்சல்ட் பண்ணி அவங்கக்கிட்ட கரெக்டான அவங்களோட கைடன்ஸில் நீங்கள் வந்துட்டு ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா இதிலிருந்து கண்டிப்பாகவே உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே ரெமெடி ஆகிடும். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் யூ கேன் காண்டாக்ட் அஸ்.